அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒரு பெண் ஆக்கும் சக்தியாகவும் இருக்கும், அழிக்கும் சக்தியாகவும் இருக்கும். நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா தன்னோட அறிவை புதுப்பிக்காததான் காரணம். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பட்டக்காலிலேயே படுது, கெட்ட குடியே கெடுது. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்தில் ஏன் ஒரு பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரே நேரத்தில் 5 அல்லது 6 செயல்களை ஒன்றா செய்ய முடியும். ஆனால் ஒரு பெண் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒன்று வச்சுருப்பாங்க, குழந்தையும் பார்ப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறதையும் செய்வாங்க, தனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டியாக செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் ஒரு பெண்ணை ஆக்கும் சக்தியாக உருவாக்கியிருக்குது இயற்கை. நதிகளாகட்டும், இயற்கை பிரபஞ்சத்தில் பாருங்கள், பெண்களோட பேர் தான் அதிகமாக இருக்குது. அந்த சக்தி நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஆற்றல் இருக்குது. ஆனால் பழக்கத்தின் பேரும் அறிவின் அடிப்படையில் தான் இந்த ஆக்கும் சக்தியா அழிக்கும் சக்தியாங்கிறது செயல்படுது. ஒரு தாய்கிட்டிருந்து ஒரு டிஎன்ஏ 7 ஜென்ரேஷனுக்கு ஃபார்வேர்ட் ஆகும். ஒரு அம்மாயிட்டு இருக்கிற கேரக்டர் 7 தலைமுறைக்கு வரும். அப்போது நம்ம அது நம்மளுக்கு அம்மா நல்லதாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு அது சரியாக இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு தவறாக இருக்கும். இப்படி பல குடும்பங்கள் அழிஞ்சும் கூட போயிருக்கு. இப்படி தான் நாங்கள் ஒரு ஃபேமிலி பார்க்குறோம். ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலி பார்க்குறோம். அம்மாவுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பையனோட லைஃப்பும் ஃபெயிலியர். ஒய்ஃப் வேண்டாம், இவங்க கூட வாழ முடியாது, இந்த அம்மா கூட இருக்கவே முடியாதுன்னு போயிட்டாங்க. மகளும் என்னன்னா 2 குழந்தைகள் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அவங்களும் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு தாயோட வளர்ப்பு முறை அந்த 3 ஜென்ரேஷனையும் அழிச்சிருச்சு. ஏன்னா நல்லதுங்கிற பேரில் தனக்கு தெரிஞ்ச அறிவை மட்டுமே சொல்லி கொடுத்து இவங்களையும் ஆக்டிவேட் பண்ணதோட விளைவு இப்போ 3 பேருக்கு லைஃபுமே ஃபெயிலியர். அது அடுத்த ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த 3வது தலைமுறை பேத்திங்கிறவங்களுக்கும் ஃபார்வேர்ட் ஆகுது. அப்போது நம்ம நல்லதான் பார்க்குறோம், நல்லதான் கெட்டுறோன்னா நம்மளுக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய வார்த்தைகள், செயல்முறைகள் தான் ஆக்கும் சக்தி. அப்போ நம்மனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நம்மனாலங்கிறது நம்ம செய்யாததாகவும் இருக்கலாம், செஞ்சதாகவும் இருக்கலாம். மற்றவங்களுக்கு அது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீருமே தவிர, மற்றவர்கள் மாறினால் நம் பிரச்சனை தீரும்னு நினச்சா அது இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்போ ஒரு மாற்றம் வேணும்னா நம்ம தான் மாறணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைகள் படிக்கணும்னா நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க படிக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது எப்படி அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் படிக்கிறான், நான் மாறினா எப்படி மாறினா? ஏன்னா நம்ம செய்கிறது தான் அந்த குழந்தைங்க செய்ய. நிறைய இடங்களில் பாருங்கள், நீங்களே ஒரு செயல் செய்கிறப்ப பாருங்கள், இந்த சிந்தனை உங்களுக்கு வெளிப்படும். நம்மளுக்கே தெரியாமல் பல ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம மாறினால் மட்டும்தான் மாற்றம் வரும். மற்றவர்களை மாற்றணும்னு நினச்சோம்னா முடியவே முடியாது. மற்றவர்களை மாற்றுவது நம் நோக்கமும் அல்லங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் வளர்த்திட்டு வாங்க. உங்கள் பின்னாடி யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயந்தான். ஆனால் செயல்முறைப்படுத்துறது தான் நம்ம பழக்கத்தின் அறிவின் பதிவின்படி கொஞ்சம் லேட் ஆகும். அது ஏன் நான் சண்டை பிடிக்கணும், அது ஏன் நான் பேசாமல் இருக்கணும்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை பிடிச்சிட்டு 1 வருஷமெல்லாம் பேசாமல் இருக்காங்க, 6 மாதமெல்லாம் பேசாமல் இருக்காங்க. அவர்கள் அப்படி தானே சொல்லிவிட்டு நீங்கள் என்றைக்கு மாற்றிட்டு பார்த்தா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், பிடிக்கலையே விலகி போயிட்டே இருக்கணும். மனதளவில் விலக்கி வச்சுட்டு போகணுமே தவிர வெறுப்புக்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணுன்னா தாங்கும் தன்மையும், ஏற்றுக்கொள்ளும் தன்மையும், புரிந்து கொள்ளும் தன்மையும், இந்த 3மே நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ஆக்டிவேட் பண்ணதான் பிரச்சனை வந்துச்சு. இதை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ நம்ம எல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி தானே வந்திருக்கோம். நீங்கள் படிக்கிற காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பருவ வயது காலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், கல்யாணமாகி போன வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், இப்போ வேலை செய்கிற இடத்துல, கணவன் இடத்தில், குழந்தைகள் இடத்தில், இத்தனையும் தாங்கி தானே வர்றோம். அப்போ அந்த தாங்கக்கூடியது எந்த அறிவில் செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த அறிவை மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் இவ்வளோ நாள் உழைத்ததுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி புரிந்து கொள்ளும் தன்மைன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு எல்லாமே புரியும், ஆனால் திரும்ப திரும்ப சொன்னால் கோபம் வந்துடும். அது ஆஃபீஸ்லனாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்று சொன்னாருன்னு நம்மளுக்கு டக்குன்னு கோபம் வரும். இதே தான் நம்ம குழந்தைகளும் செய்யும். நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா
கோவப்படும். ஏன்னா புரிந்து கொள்ளும் தன்மைங்கிறது ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் 50 அர்த்தம் தான் எடுத்துக்குவாங்க. நான் சொன்னது ஒரு வார்த்தையா இருக்கும், அவங்க எடுத்துக்கிட்டது ஒரு அர்த்தமா இருக்கும். அவங்களோட அறிவு பதிவுல என்ன எடுத்திருக்காங்களோ அந்த வார்த்தையில ஃபிட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு மீனிங் இதுன்னு சொல்லி அவங்களே ட்ராவல் பண்ணிக்குவாங்க. அப்போ வளர்ச்சிங்கிறது அங்கே இருக்காது. பிரச்சனைக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டுருக்கோம். அந்த பிரித்து பார்க்கும் தன்மையும் நம்ம அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து எல்லாருமே எல்லாமே புரியும். ஆனால் நம்ம மனசு பிரித்து பார்த்து வேலை செய்தான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தணும். நம்ம எல்லாமே ஏற்றுக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். நான் சொல்கிறேன் ஈஸியாக தான் இருக்குது. ஆஃபீஸில் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஏற்றுக்க சொன்னாங்க, திட்டாங்க, சரி நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒருத்தர் திட்டாங்க, நம்ம செஞ்சுட்டாங்கன்னா நம்மளை என்னைக்காவது பிரித்து பார்த்துருக்குறோமா? ஏன் திட்டுனாங்கன்னா அந்த சூழல்ல இருந்தால் நம்மளும் அதே தான் செஞ்சுருப்போம். இப்போ உங்கள் ஹஸ்பண்டை திட்டுறாருன்னா நீங்கள் ஹஸ்பண்டோட இடத்துல இருந்து பாருங்கள், நம்மளும் அதே தான் செஞ்சுருப்போம், அதுக்கு மேலேயும் செஞ்சுருப்போம். அப்போ ஏற்றுக்கொள்ளும் தன்மை, யார் எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யுங்க. ஏன் திட்டுனாங்க, நம்ம என்ன பண்ணோம், அங்கே என்ன நடந்துச்சு, செய்யாதுக்கு சொன்னாங்க, நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், அடுத்தது வாட் நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே இது பதிவாகி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அதிகமாகிறப்போ அது டெபாசிட் ஒரு லெவலுக்கு வந்தோன்னா உங்களுக்கே பிரச்சனையாக மாறும். அதனால் இந்த 3மே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதுக்காக தான் நாங்கள் உமன் வெல்னஸ் போகிறோம்னே இந்த கோர்ஸ் மூலிமா நிறைய கைடன்ஸ் விழிப்புணர்வாக கொடுத்துட்டு வர்றோம். ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை ஒரு நாளைக்கு செய்ய முடியும் நினைத்தால். ஆனால் முடியாதுன்னு நினச்சா 1,00,000 ரூபா கிடைத்தாலும் முடியாது தான். அப்போ பெண்ணுனால் எல்லாமே முடியும். அந்த சிறு சிறு விஷயங்கள் அறிவின் பதிவானதை மறுசீரமைச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சாதனை பெண்கள் தான். இப்போவும் சாதனை தான். ஆனால் நீங்கள் உலகம் புகழ்பெற்ற பெண்களாகவும் மாற முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுன்னு பெண்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். பெண்கள்னால சமாளிக்கிற திறனும் ஏற்றுக்கொள்ளும் திறனும் அணுகுமுறையும் இருந்தால் அவர்கள்தான் அந்த வீட்டில் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. இது தெரியாதனால தான் அந்த பெண்கள் பழைய அறிவின் பதிவிலேயே இயங்கிட்டு இருக்கறனால ஒன்று அந்த பெண்ணை டாமினேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த பெண் மற்றவர்களை டாமினேட் பண்ணுறாங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. அப்போ ஒரு பெண் நினைத்தால் பிரச்சனைகளை தீர்க்க 1000 வழிகள் இருக்குதுங்கிறத பெண்கள் என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும்.